வருடங்கள் நிறைவடைந்த போதும் குழந்தை பாக்கியம் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. நான் மாகாணத்தால் வழங்கப்பட்ட நிபந்தனை அடிப்படையிலான இடமாற்றத்தை தீவா வலயத்தில் 3 வருடங்கள் வேறு எதுவித விடுமுறைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக கற்கை விடுமுறையோ அல்லது சம்பளமற்ற விடுமுறையோ பெற்றுக்கொள்ளாமல் அவர்களால் வழங்கப்பட்ட காலப்பகுதியை முழுமையமாக நிறைவு செய்துள்ளேன். அத்துடன் இடமாற்றம் பெற்றுக்கொள்ள அவர்களால் வழங்கப்படும் போது இந்த இடமாற்றப்பட்டகள் யாவையும் நான் பின்பற்றியே வந்துள்ளேன். இப்போது எனது தற்போதைய நிலைமை காரணமாக எனது குழந்தை பாக்கியத்துக்கான சிகிச்சையையும் என்னால் தாயின் சுயினம் காரணமாக முழுமையாக மேற்கொள்ள முடியாதிருந்தது. ஆகவே இடையில் எனது சிகிச்சை இடைநிறுத்தப்பட்டு இப்போது ஆரம்ப கட்டத்திலிருந்து அதனை மேற்கொண்டு வருகிறேன். 48 வயது ஆகின்ற போது இவ்வாறாக பல குடும்பங்களிலையும் பல இடமாற்ற ஆசிரியர்களுக்கும் இவ்வாறான பிரச்சனை இருக்கு. எனவே இடமாற்றத்தை மேற்கொள்ள பட்டியல் தயாரிக்கும் போது மேலதிகாரிகள் இவ்வாறான பிரச்சனைகளை கவனித்துக் கொள்ளுதல் சிறப்பானதாக இருக்கும். மேலும் இதற்கு முன் வழங்கப்பட்ட மேன்முறையீடுகளை பரிசீலித்ததாக கூட தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அப்படி பரிசீலித்திருந்தால் இதற்கான தீர்வுகளை அவர்கள் பெற்று தந்திருப்பார்கள் என நினைக்கின்றேன். அத்துடன் எமது சுயவிவர கோவைகளை அவர்கள் இட்டைப்படுத்தி இருந்தால் சில தவறுகளை நிவர்த்தி செய்திருக்கலாம். செல்வி என்று சொல்லும் போது அவர்கள் எனது பேருக்கு நேரம் நோ ப்ராப்ளம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் செல்வி என்று சொன்னால் வேறொரு பிரச்சனையும் இருந்திருக்காது என்ற அடிப்படையிலும் இவ்விடமாற்றத்தை அவர்கள் செய்திருக்கக்கூடும். எனவே சுயவிவர கோவைகளை ஒழுங்காக இட்டைப்படுத்துதலும் மற்றது அவர் ஆசிரியருடைய மேன்முறையீடுகளை கருத்தில் கொண்டு இவ்வாறான பிரச்சனைகள் உள்ள போது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்றவர்கள் அப்படியான சந்தர்ப்பங்களின் போது அவர்களுக்கான முறையீடுகளை முறையாக பரிசீலித்து வழங்கும் போதுதான் நாங்கள் எங்களுக்கான சேவையை மன உளைச்சல் இல்லாது சுயமாக மேற்கொண்டு கல்வி மாணவர்களுக்கான கல்வியை முழுமையாக வழங்கக்கூடியதாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் ஏற்கனவே எங்களுக்கு இருக்கிற மன குழப்பங்கள் இன்னும் கூடிக்கொண்டு செல்லும் என்பதையும் கருத்தில் கொண்டு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் இலங்கை தமிழர் தாய்மொழி ஆசிரியர் சங்கம் இதற்கான தீர்வினை பெற்றுத்தரும் பொருட்டு ஒன்று கூட்டி இவ்வாறான இதை நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.